தேங்க் யூ ஃபார் கம்மிங் சோ ஃபார். எனக்கு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு. தேங்க் யூ டு யூ கைஸ் ஆல்சோ அண்ட் தேங்க் யூ ஸோ மச்க்கா. மீன்ஸ் அ லாட் வென் யூ கம், எஸ்பெஷலி நான் இப்படி உட்காந்துருக்கும் போது. ஆனால் நீ வந்து நான் இன்டர்வியூக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல, ஷைலு நான் எடுப்பான்னு தான் நினச்சேன். ஆமா. அதான் அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு நீங்க என்னன்னு, ஓகே அக்கா தானே, ஓகே ஃபைன் அப்படின்னு. அக்கான்னு ஒன்று சில்லாயிடுறாங்க. ஆமா. கொஞ்சம் கூட எங்கள் காலத்தில் எங்கள் அக்காங்களுக்கு பயந்தோம். இப்போ இவங்க நம்மள அக்கா அக்கா அப்படின்னு ஃப்ரெண்ட். வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னம்மா கோவா இங்கே இது கோவான்ற பேர் பாண்டிச்சேரி, எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, அதுவும் பாண்டிச்சேரியில வந்து ஆரோவேல்ல உட்காந்துருக்கேன். யார் 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 யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கான்னு அவங்கவுங்க மனசாட்சி தான் தெரியும். பார்த்துக்கோங்க, அவள் வரா. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அக்கா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுமா. சொல்லணும். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி தெரியுமா, இப்போ ஆஃப் லேட், நம்ம இருந்த டைம்ல வேற மாதிரி. ஆஃப் லேட் என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவன் வாழக்கூடாதுன்ற ஒரு போக்கில் தான் போயிட்டு இருக்கேன். அந்த காலத்துல உண்மையா சொல்றேன், ஐ எம் நாட் ஜோக்கிங் டு யூ கைஸ். தேடி கண்டுபிடிச்சி என்னை வந்து சொன்னா டோன்ட் வரி நாங்கெல்லாம் இருக்கோம்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ வாண்டட் டு சே இட் ஸ்பெசிஃபிக்லி ஹியர். அதனால தான் ஐ இன்டரப்டட் யூ. தேங்க்யூ மீன்ஸ் அ லாட். இல்லைம்மா, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க ஒரு மாதிரி, யாருமே இல்லாதவங்க மாதிரி. அப்போ யாருமே யாருக்குமே இல்லைன்றது ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. அதுக்கு தான் கடவுள் நம்ம எல்லாருக்குமே பிறப்பை கொடுத்துருக்காரு. கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு கோயிலுக்கு போய் கடவுளே இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்கார சொல்லுவாங்க. கோயிலில் நீங்கள் சும்மா உட்காருவாங்கன்னு, அது கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், நம்ம தர்காவாக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அந்த உட்காந்தா இது என்னடா பெரிய ஆன்மீகம் இதெல்லாம் நினச்சிடாதீங்க. நடக்கிறது எனக்கு நடந்தது. என் முன்னாடியே வந்து ஒருத்தவங்க 2 கையில் மட்டும் இப்படி கையில் நடந்துக்கிட்டு தவழ்ந்து போவாங்க, முட்டி கால் இருக்காது. அடடா, நம்ம அதை வேணும் இதை வேணும்னு கேட்டேன். இவர் என்ன கேட்பார்? 2 கால் கேட்பாரா? அப்போ இவர் எப்படி? அப்போ இவரை விட நான் பெட்டராக இருக்கேன். ஆண்டவரே, நான் ஏதோ கேட்க வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் இந்த கொடுத்த வாழ்க்கையை போகிறோம் நன்றி சொல்லி வெளில வந்துடுவேன்.